ஹலோ எவ்ரிவன். என்னடா இது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்மளால இங்கிலீஷில் பேசவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? இனிமேல் அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. என் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கவலைப்படாமல் இங்கிலீஷ் பேசணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் என்னெல்லாம் நான் சொல்லியிருக்கேனோ அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் இங்கிலீஷில் பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் திங், லிசனிங். லிசனிங் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கான்வர்சேஷனே இப்போ எங்கேயாவது ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அங்கே நீங்கள் ப்ராப்பராக லிசன் பண்ணாதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் அது அவங்க சொல்கிறத லிசன் பண்ணாமல் வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தீங்க, அவங்க கான்வர்சேஷன் நீங்கள் லிசன் பண்ணாமல் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னே உங்களுக்கு புரியாது. இதனால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸும் வரும். ஏன் நம்ம ப்ராப்பராக லிசன் பண்ணலைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், ரிலேஷன்ஷிப் பிரேக்ஸ் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இங்கிலீஷும் அதே மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய லிசன் பண்ணணும். அப்போ தான் ஒவ்வொருத்தங்க எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சென்டென்ஸ் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் லிசன் பண்ணுறனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். செகண்ட் திங், ப்ரொனவுன்சியேஷன் அண்ட் அசென்ட் கற்றுக்கலாம். எப்படின்னா, இப்போ யூ கேன் வாட்ச் சம் இங்கிலீஷ் வீடியோஸ் ஆர் இங்கிலீஷ் மியூசிக், யூ கேன் ஹியர் தேர் ப்ரொனவுன்சியேஷன். அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட அசென்ட் எப்படி இருக்கு, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் லிசன் பண்ணீங்கன்னா உங்களால் அந்த ப்ரொனவுன்சியேஷன்ஸ், அந்த அசென்ட் எல்லாமே உங்களால் கிராப்ஸ் பண்ணிக்க முடியும். You can understand the natural speech patterns. ஸோ இப்போ மோஸ்ட்லி ஸ்பீக்கர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கான்ட்ராக்ஷன்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லிசனிங் ஹெல்ப்ஸ் யூ டு பி ஃபெமிலியர் வித் தீஸ் கான்செப்ட் அண்ட் ஆல்சோ யூ கேன் ஸ்பீக் வெல் யூஸிங் லிசனிங். நீங்கள் லிசன் பண்ணுறதுனால நல்லா லேர்ன் பண்ண முடியும். எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ஹான்சிங் கிராமர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நீங்கள் ப்ராப்பராக லிசன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன கிராமர் ரூல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எது கரெக்டான சென்டென்ஸ், எது கரெக்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ லிசனிங் இஸ் மஸ்ட். நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். ஸோ மற்ற விஷயத்துல இப்படி இருக்கும்போது, இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போது அங்கே எப்படி இருக்கணும், நீங்கள் நிறைய லிசன் பண்ணாதான் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும், நீங்கள் பேச முடியும். Want to communicate with the people around the world? Then you must master your communication. Next, speaking. ஸ்பீக்கிங் எந்த அளவுக்கு முக்கியம்னா, நம்ம ஒரு விஷயத்த எப்படி கன்வே பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ரீச் ஆகும். நம்ம ஒரு மாதிரி ஒரு மீனிங்கில் சொல்லியிருப்போம், அவங்க ஒரு மாதிரி மீனிங்கில் எடுத்திருப்பாங்க. ஸோ நமக்கு ஸ்பீக்கிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதை இப்போ நம்ம இங்கிலீஷில் ஸ்போக்கன் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்மளால் அதை எஃபெக்டிவாக சொல்ல முடியும். அடுத்தது, ஸ்பீக்கிங் எந்த அளவுக்கு முக்கியம்னா, நம்ம எப்படி ஒருத்தங்க கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறோம், எந்த அளவுக்கு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ அதனால நீங்கள் இப்போ லிசனிங் எப்படி பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா நீங்கள் லிசனிங் ப்ராப்பராக பண்ணாதான் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஸ்பீக்கிங் எப்படின்னா,
நீங்கள் லேர்ன் பண்ண விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்பீக்கிங். ஸோ நீங்கள் வந்து வெறும் லிசன் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை உங்களோட ஸ்போக்கன் மூலயமா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி யார்கிட்டயாவது வந்து பேசணும். நீங்கள் டெய்லி ஒரு வேர்டு கற்றுக்குறீங்க, இல்லை ஒரு சென்டென்ஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த வேர்ட்ஸ் போட்டு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், இந்த சென்டென்ஸை வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம், இப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் வந்து பேசணும். அப்போ தான் உங்களால் இங்கிலீஷை வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். நீங்கள் இப்போ லேர்ன் பண்ண விஷயங்களை வந்து உங்கள் ப்ரொஃபஷ்னல் பிளேஸில் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மூலயமா உங்களுக்கு ஒரு growth கிடைக்கும். ப்ளஸ் நிறையா கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து நல்லா பேசுகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட மற்றவங்க பேச விரும்புவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, எப்படியெல்லாம் நம்ம வந்து இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ஈஸியாக வந்து இங்கிலீஷை வந்து பயப்படாமல் கான்ஃபிடெண்ட்டாக பேசலாம். என்னால் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு 60 டேஸில் ஸ்போக்கன் கொண்டு வர முடியும். அதுக்கான ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஃபார்முலா என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அப்புறம் இது வந்து ஒரு பெய்டு கோச்சிங். லிசனிங்கும் ஸ்பீக்கிங்கும் நம்ம பண்ணுறனால நமக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெனிஃபிட் கொடுக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. நீங்களும் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷ் வந்து பேசட்டும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.